வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா பல தரமான சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ என்ன மாதிரியான சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அதில் சில ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதிமுக வந்து ரெண்டாவுடைய போகிறதா அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது உண்மையா? இதுக்கு நடுவில் திரும்பவும் மோடிஜி அவர்கள் 7 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதுக்காக அதை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல கையெழுத்து போட்ட விஷயங்கள் என்ன, அது என்ன மாதிரியான திட்டங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீடைலா ரீசன்ட் வீடியோல பேசியிருக்கோம். சோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதைப் பொருளெல்லாம் வந்து தடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த டாஸ்மாக வந்து எப்போ மூட போறீங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி கொடுக்குற விதமா அவர் என்ன பண்ணிட்டாரு, 717 டாஸ்மாக் கடைகளை, அதுவும் இந்த 500 மீட்டர் ரேடியஸ்ல ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல டெம்பிள், இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இருக்க டாஸ்மாக் எல்லாத்தையுமே வந்து மூடுறதுக்கு, அதுவும் 2 வாரத்துல மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்காக வந்துட்டு தாவேகா சைட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல சபாநாயகரா நேத்து வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா, தற்காலிகமா கருப்பையா, அவர் தான் வந்து தற்காலிக சபாநாயகரா இருந்தாரு. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர் தான் வந்துட்டு சபாநாயகரா, அவரை வந்து போட்டியே இல்லாம தேர்வு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஃபன்னாவும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாரு. அதுலயும் குறிப்பா விஜய் அவர்களும், இப்ப முதலமைச்சரா இருக்க விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி அவர்களும் நாங்க வந்துட்டு ஒரே காலேஜ்ல, லோயோலா காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு காலேஜ்ல வேணா எனக்கு சீனியரா இருக்கலாம், ஆனா அரசியல்ல நாலேஜா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயுமே நாங்க தான் வந்துட்டு உங்களுக்கு சீனியர், நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதாவது எதிர்க்கட்சி அப்படிங்கிறது வந்து குரலா இருக்கணும், ஆளுங்கட்சி அப்படிங்கிறது வந்துட்டு காதுகளா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு, முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்களே, இது வந்துட்டு ரொம்பவே வேதனையா இருக்கு, மக்களுமே இதுக்காக ரொம்பவே கோபப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா மொழிகளுக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடிய தமிழ் மொழியை வந்துட்டு, அப்படிப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து வந்துட்டு கடைசியா 3வது இடத்துக்கு தள்ளுனது அப்படிங்கிறது வேதனையான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இதுக்காக தாவேகா சைட்ல இருந்துமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்குமே வந்துட்டு இதுல விருப்பம்லாம் கிடையாது, மத்திய அரசு வந்து பண்ண ஒரு விஷயம், இதுக்கப்புறமா எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல தமிழ் தாய் வாழ்த்து தான் வந்து முதலிடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இது சம்பந்தமா யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு அதை எதிர்த்து கேட்போம், ஆளுங்கட்சியுமே அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நாங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எதிரி கட்சி கிடையாது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி, மக்களால மக்களுக்காக நடக்கிற ஒரு ஆட்சி தான் வந்துட்டு மக்களாட்சி அப்படிங்கிற அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரகாம் லிங்கன் அவரோட ஒரு வசனத்தை சொல்லி தான் வந்துட்டு அவரோட பேச்சை வந்து ஆரம்பிச்சாரு. அவரும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, இந்த சட்டப்பேரவையில எல்லாருமே வந்துட்டு சமம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவர் சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான விஷயங்களையுமே அவங்க வந்து ரொம்ப டீப்பாகவுமே பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட சதிகள் வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026ல 169 இடங்கள்ல போட்டியிட்டு அவங்க வந்து 47 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இதுல EPS அவர்களுக்கு 17 பேர் தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மீதி 30 பேர் வந்து SP வேலுமணி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையுமே இந்த தேர்தலில் அதிமுக வந்து இழந்துட்டாங்க. ஒரு காலத்துல அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட காலத்துல எப்படி இருந்த ஒரு கட்சி, இன்னைக்குமே வந்துட்டு மக்கள் அந்த ரெட்டை இலை அப்படிங்கிற அந்த ஒரு சின்னத்துக்காக வாக்களிக்கிறவங்கலாம் வந்து ரொம்பவே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சதிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு நாங்க வந்து ஆதரவு அளிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவுகளையுமே வந்துட்டு இன்னைக்கு
வெளியிட போறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நிறைய நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 7 முக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன 7 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கச்சா எண்ணெயோட விலை வந்து ஒரு பேரலுக்கு $113 வரைக்கும் ஏறி இருக்கு. இதனால தான் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து 7 முக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எண்ணெய்க்கு அடுத்து அதிகமா எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா தங்கம் மட்டும்தான். போன வருஷத்துல நம்ம வந்துட்டு தங்கத்தை வந்து வாங்குறதுக்காக $72 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு முந்தைய வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 24% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கச்சா எண்ணெயோட விலை அதிகமானதுனால இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மோடி அவர்கள் வந்து 7 முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு யாருமே வந்துட்டு தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெளிநாட்டுக்கு போறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கோ அவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலே இருந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சமையல் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறதையும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான மெட்ரோ பஸ்ஸு, ட்ரெயின், வெஹிக்கிள் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பிராண்டு சம்மந்தமான பொருட்கள் எதுவுமே வாங்காம இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாயிருக்கு. இதனால நம்ம நாட்டில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம கிட்ட எந்த ஒரு ஸ்டாக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தோணலாம். நம்ம கிட்ட ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கச்சா எண்ணெய் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸுமே பார்த்தீங்கன்னா 60% வரைக்குமே இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம தங்கத்தை அதிகமா வாங்க ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், அமெரிக்காவுடைய டாலர்கள் எல்லாத்தையுமே கொடுத்து தான் வந்துட்டு நம்ம அதை வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா $690 தான் வந்து இருக்கு. பிப்ரவரியில எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா $728 இருந்தது. குறைஞ்ச 10 வாரத்திலே பார்த்தீங்கன்னா $40 கிட்ட வந்து நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படியே போச்சுன்னா நம்மளோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் வந்து இந்த 7 முக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்னதான் பண்றது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெய் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% வந்து வாங்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் இல்லை எல்பிஜி கேஸ், அது எல்லாமே வந்துட்டு 60% நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து தான் வந்து கிடைக்குது. ஸோ ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை வந்து நிறுத்துற மாதிரி தெரியல. 3 வாரத்துக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னாலும் இடையில சின்ன சின்ன அட்டாக் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த போரையும் திரும்ப கண்டினியூ பண்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் இந்த போர் வந்து நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இழப்பை உண்டாக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப பெரிய நகை நிறுவனமான கல்யாண் ஜுவல்லர்ஸா இருக்கட்டும் இல்லை தங்கமயில், அவங்க எல்லாரோட ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது 5ல இருந்து 9% வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்காக அவங்க எல்லாருமே நகைக்கடைக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு மோடி அவர்கள் மேல ரொம்ப கோபமா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. மோடிஜி அவர்கள் சொன்ன அந்த 7 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்றது நல்லதா? இதனால நம்மளோட எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமா? தாவேகா தலைவர் விஜயா இருந்தவர்கள் இன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களா மாறி பல சிறப்பான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டமன்றத்துல இன்னும் அதிரடியான மாற்றங்கள்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர போறாங்க, அரசியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனில் திரும்பவும் சந்திக்கலாம்.